வெல்கம் டு ஆல் தி ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 12 டிசம்பர் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். தாஷியாங்கு மற்றும் சூஃபாத் இந்த மாநிலத்தின் நடனம் சிக்கிம். லம்பாடி மற்றும் மோகு கதா இந்த மாநிலத்தின் நடனம் தெலுங்கானா. லபாங் பூமணி மற்றும் மசக் சுமானி இந்த மாநிலத்தின் நடனம் திரிபுரா. ஜோரா மற்றும் சர்குலா இந்த மாநிலத்தின் நடனம் உத்தரப்பிரதேசம். கர்நாடக மாநிலத்துல இருக்கக்கூடிய பழங்குடியினர் பர்தா, இருளிகியா, கொராகா, ஏரவா மற்றும் கோலி. ஜெயபிரகாஷ் நாராயணன், அமர்த்திய சென் மற்றும் கோபிநாத் பொர்டோலி 1999ஆம் ஆண்டு பாரத ரத்ன விருது வாங்கியிருக்காங்க. நிம்பராக்கா துவைத்த அத்வைத்தம் அப்படிங்கிற தத்துவத்தையும் தசஸ்லோகி மற்றும் வேதாந்தன் சொல்லக்கூடிய புத்தகத்தையும் எழுதியிருக்காங்க. ஒற்றை குடியுரிமை சட்டம் உருவாகும் நடைமுறை அப்படிங்கிற விஷயத்த பிரிட்டன் நாட்டுல இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். 6வது ஐந்தாண்டு திட்டம் 1980 இருந்து 1985 வரைக்கும் இந்திரா காந்தி தலைமையில நடந்துச்சு. ஹைதராபாத் கர்நாடகா பகுதிக்கான சிறப்பு அந்தஸ்து பிரிவு 371 ஜேல சொல்லியிருக்காங்க. இந்தியாவுடைய முதல் பெண் வழக்கறிஞர் கோர்னலியா சொராப்ஜி. கோண்டு எழுச்சி 1837 இருந்து 56 வரைக்கும் சக்ரா பிசோய் தலைமையில ஒடிசால நடந்துச்சு. டெல்லியில கொண்டாடக்கூடிய ஒரு சில முக்கியமான பண்டிகை பாரத் ரங் மகோத்சவ், சிப்சி, ஜகான் இ குராவ். இன்னைக்கான திட்டம் தேசிய மீனவர் நலன் திட்டம். 1992ஆம் ஆண்டு வேளாண் அமைச்சகத்தால் இந்த திட்டம் அறிமுகமாச்சு. ஏகலவ்யா மாதிரி குடியிருப்பு பள்ளி திட்டம் 1997 பழங்குடியினர் அமைச்சகம். அந்தியோதய அன்ன யோஜனா திட்டம் 2000ஆம் ஆண்டு நுகர்வோர் உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகம். ரிசர்வ் வங்கியின் ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் யார்? சஞ்சய் மல்கோத்ரா. அமைதி, ஆயுத குறைப்பு மற்றும் மேம்பாட்டிற்கான 2024 இந்திரா காந்தி அமைதி பரிசை வென்றவர் யார்? மைக்கேல் பேச்லட். மெரியம் வெப்ஸ்டரால் 2024ஆம் ஆண்டிற்கான ஆண்டின் சிறந்த வார்த்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட வார்த்தை எது? போலரைசேஷன். எந்த நகரம் உலக கடல்சார் மாநாடு 2024 நடத்த உள்ளது? சென்னை. ஐஎன்எஸ் அரிகாட்டில் இருந்து இந்தியா சமீபத்தில் சோதனை செய்த ஏவுகணை எது? K4. புர்கினா பாசோவின் பிரதமராக பதவியேற்றவர் யார்? புர்கினா பாசோ நாட்டுடைய புதிய பிரதமர் ரெம்டல்போ ஜீன் எமானுவேல். மைக்கேல் பார்னியர் பிரான்ஸ் நாட்டுடைய பிரதமர். ஹரிணி அமர் சூர்யா இலங்கை. ஷிகரு இஷிபா ஜப்பான். கயஸ் சையத் துனிசிய நாட்டுடைய ஜனாதிபதி. டுமா போகோ போட்ஸ்வானா நாட்டுடைய ஜனாதிபதி. மியா சாண்டு மால்டோவா. அலெக்ஸ் டிடியர் பில்ஸ் ஜிம் ஹைட்டியின் பிரதமர். நவீன் ராம்குலம் மொரிஷியஸ் நாட்டுடைய பிரதமர். யாமண்டு ஒர்சி உருகுவாய் நாட்டுடைய அதிபர். எந்த நாடு அண்டர்-19 ஆசிய கோப்பை 2024 வென்றது? பங்களாதேஷ் நாடு. இந்திய நாடை தோற்கடிச்சு இந்த அண்டர்-19 ஆசிய கோப்பையை ஜெயிச்சிருக்காங்க. இந்த வருஷம் மட்டும் இல்ல, 2023 ஜெயிச்சது பங்களாதேஷ் தான். இந்தியா உலக சாம்பியன்ஷிப் ஆஃப் லெஜெண்ட்ஸ் டோர்னமெண்ட் ஜெயிச்சிருக்காங்க. மும்பை அணி ரஞ்சி டிராபி 2024 15வது இரானி கோப்பையும் ஜெயிச்சிருக்காங்க. இந்தியா ஐசிசி T20 உலகக்கோப்பை 2024 ஜெயிச்சிருக்காங்க. இலங்கை 9வது மகளிர் ஆசிய கோப்பை ஜெயிச்சிருக்காங்க. இந்தியா ஏ அணி துலீப் டிராபியை ஜெயிச்சிருக்காங்க. அபுதாபி கிராண்ட் பிரி 2024 வென்றது யார்? அபுதாபி கிராண்ட் பிரி ரேசிங் டோர்னமெண்ட் ஜெயிச்சது லாண்டோ நோரிஸ். கார்லோஸ் சைன்ஸ் ஆஸ்திரேலியா கிராண்ட் பிரி 2024 ஜெயிச்சிருக்காங்க. லாண்டோ நோரிஸ் மியாமி கிராண்ட் பிரி, சிங்கப்பூர் கிராண்ட் பிரி மற்றும் டச்சு கிராண்ட் பிரி. சார்லஸ் லெக்லரக் மொனாக்கோ கிராண்ட் பிரி. ஜார்ஜ் ரசல் ஆஸ்திரேலியா கிராண்ட் பிரி. ஆஸ்கார் பியாஸ்ட்ரி ஹங்கேரிய கிராண்ட் பிரி மற்றும் அசர்பைஜான் கிராண்ட் பிரி. லூயிஸ் ஹாமில்டன் பெல்ஜிய கிராண்ட் பிரி. எந்த நாள் சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினமாக அனுசரிக்கப்படுகிறது? வருஷந்தோறும் டிசம்பர் மாசம் 9ஆம் தேதி நாம் இந்த தினம் அனுசரிக்கிறோம். இந்த வருஷத்துக்கான மைய கருத்து ஊழலுக்கு எதிராக இளைஞர்களுடன் ஒன்றுபடுதல். நவம்பர் 8 உலக கதிரியக்க தினம். நவம்பர் 10 அமைதி மற்றும் வளர்ச்சிக்கான உலக அறிவியல் தினம். நவம்பர் 16 தேசிய பத்திரிகை தினம். நவம்பர் 19 தேசிய ஒருங்கிணைப்பு நாள். நவம்பர் 21 உலக மீன்பிடி தினம், உலக தொலைக்காட்சி தினம். நவம்பர் 3வது வியாழன் தேசிய தத்துவ தினம். நவம்பர் 26 சம்விதான் திவஸ். டிசம்பர் 3 சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம். எந்த அமைப்பு டிசம்பர் 21
உலக தியான தினமாக அறிவித்தது? யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி தான் டிசம்பர் 21ஆம் தேதியை உலக தியான தினமா அறிவிச்சிருக்காங்க. ஐநா 2025ஆம் ஆண்டு குவாண்டம் மற்றும் தொழில்நுட்பத்தி ஒரு சர்வதேச ஆண்டு அறிவிச்சிருக்காங்க. காபோ வர்டே வந்துட்டு மலேரியா இல்லாத நாடா அறிவிக்கப்பட்டிருக்கு உலக சுகாதார அமைப்பால. உலகின் பழமையான சூரிய நாட்காட்டி துருக்கி நாடு கண்டுபிடிச்சிருக்காங்க. தொழுநோயை ஒழித்த முதல் நாடு ஜோர்டான். டிராக்கோமா நோயை நீக்கியிருக்காங்க இந்தியா. உலக சுகாதார அமைப்பால் மலேரியா இல்லாத நாடு அறிவிக்கப்பட்டிருக்கு எகிப்து, ஆல்ரெடி காபோ வர்டே. சீனாவின் பெல்ட் மற்றும் ரோடு முயற்சியை இந்தியாவுக்கு பிறகு இரண்டாவது பிரிக்ஸ் நாடு நீக்கியிருக்காங்க அப்படின்னா அது பிரேசில். புதுடெல்லியில் எந்த அமைச்சகம் அஷ்டலட்சுமி விழா நடத்தியது? மினிஸ்ட்ரி ஆஃப் நார்த் ஈஸ்ட் அண்ட் டெவலப்மெண்ட். இந்தியாவின் வடகிழக்கு மேம்படுத்தப்பட்ட அமைச்சகம் அப்படின்னு சொல்லலாம். சமூக நீதி அமைச்சகம் சேச திட்டம், ஸ்வர்ணிமா திட்டம், ராஷ்டிரிய வைஷ்ய யோஜனா அறிமுகப்படுத்தியிருக்காங்க. வீட்டு வசதி மற்றும் சமூக நீதி அமைச்சகம் நமஸ்தே திட்டம். புவி அறிவியல் அமைச்சகம் ரீசர்ச் திட்டம். சுகாதார அமைச்சகம் சக்ஷம் மற்றும் பிரிப் திட்டம். சிறுபான்மையினர் அமைச்சகம் நாயர் சவேரா திட்டம். கல்வி அமைச்சகம் PM உஷா திட்டம். அது மட்டும் இல்லாம PM பூஷன் சக்தி நிர்மாண் அபியான நிர்வகிக்கக்கூடிய ஒரு அமைச்சகம்னா கல்வி அமைச்சகம். கோட்டாகி வம்சம் எந்த நாட்டை சேர்ந்தது? ஆப்கானிஸ்தான்.